வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணலான்னு எங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை. நேற்று ஜம்போ ரேலி அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ரிலீஃப் ரேலி. அண்ட் மண்டே மார்க்கெட் கிடையாது, இனிமேல் டியூஸ்டே தான். ஸோ இன்றைக்கி அமெரிக்காவில் என்ன ஆகுதுன்னு முக்கியம் இல்லை, மண்டே நைட் என்ன ஆகுதுங்கிறது தான் முக்கியம். அதுதான் மூடை டிசைட் பண்ணோம். ஸோ நேற்று கொஞ்சம் ஷார்ட் கவரிங்லாம் இருந்திருக்கும். எல்லாமே டியூஸ்டே தான் கிளாரிட்டி நம்மளுக்கு தெரியும். ஸோ இன்னைக்கு நிறைய கேள்விகள் இருக்குது, சார்கிட்ட கேட்போம். நீங்களும் நிறையா கேள்விகள் கேட்டிருக்கீங்க, அந்த கேள்விகள்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அண்ட் மோரோவர் நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி வாரன் பஃபெட் ஸ்டைலில் நானும் ஒன்று ட்ரை பண்ணேன். அது ஒரு பெரிய ஃபெயிலியர் லெவலில் நிற்குது. அதை பற்றி சார்கிட்ட ஒரு இது கேட்கலாம் அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், மார்க்கெட் இன்னும் 20% விழும் அப்படின்னு பிளாக் ராக் நிறுவன தலைவர் சொல்றார். 20% இன்னும் விழுந்தா தாங்க முடியறது ரொம்ப கஷ்டம் சார். நீங்கள் தாங்கலன்னு யாரு கவலைப்படுறாங்க? அமெரிக்காவில் 20% விழுந்தா இங்கே பின்னாடியே விழும். நாங்கள் வாங்காமலாவது இருப்போம்ல சார். ஆனால் தான் டிஃபன் காப்பின்னு சொல்லிகிட்டே இருக்கு. இன்னும் 20% விழ வாய்ப்பு இருக்கா? மோர் தென் 25% சான்ஸ் இருக்குது சார். கோல்டு அப்படி தான் 38% விழுன்னு சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் ரொம்ப ஷார்ட் டேர்மில் யோசிக்கிறீங்க. அவன் சொன்னது ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் முடிஞ்சப்புறம் 5 வருஷம் கழிச்சு. அந்த 5 வருஷத்துக்குள்ளே கோல்டு 5000க்கு போயிட்டு அங்கேருந்து 38% விழுந்தா விஷயம் வேறு. அதுக்கப்புறம் நம்ம ரூபாவில் ட்ரேட் பண்ணுறோம். அன்னைக்கு வந்தபோது 85, இன்னைக்கு 86. ஆமாம். சைனா ஆல் டைம் லோக்கு போயிட்டான். நம்மளும் 92 93 போவோம். இன்னொரு 3 வருஷம் 110 கிட்ட இருக்கும். ஸோ உங்கள் டாலர் வேறு, அவன் டாலர் வேறு. ஏதாவது உங்களுக்கு ஃபுல்லாக டாலர் ருப்பி ஈக்குவேஷன் தெரியாது, கோல்டு டாலர் ஈக்குவேஷன் தெரியாது, அது ஜியோ பாலிட்டிக்ஸில் எப்படி கனெக்ட் ஆகிருக்குன்னு புரியாது. அண்ட் நீங்கள்லாம் ஒரு நாளில் இதெல்லாம் கற்றுக்க முடியாது. ஸோ இது யூ ஹாவ் டு ஹாவ் அ ஃபீல் ஃபார் இட். எஸ், யூ கேன் கோ ஸ்பெக்டாக்குலர்லி ராங். பெரிய தப்பு பண்ணலாம், இல்லை பெருசாக ரைட்டாகவும் போகலாம். ஸோ ஒரு நாள் 2 நாள் 3 நாள் மூமெண்ட்டில் ஐ எம் நாட் வரிட் அட் ஆல். ஓகே சார். இப்போது யூஎஸ்ஏ மார்க்கெட்ஸில் பெரிய ஹியூஜ் கரெக்ஷன் இருக்குது. இங்கிருந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடியவங்க அந்த ஃபண்ட் ஆஃப் ஃபண்டு இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் மூலமாக அப்ராடில் S&P 500 மாதிரியான விஷயங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாமா? இப்போவே மியூச்சுவல் ஃபண்டுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது டு பை ஃபாரின் ஸ்டாக்ஸ். அதனால தான் பராக் ஃபாரின் ஸ்டாக்ஸ் விழிச்சு அதை ஆட் பண்ண முடியல. நீங்கள் ரொம்ப புத்திசாலித்தனமாக பண்ணிங்கன்னா யூ வில் பே ஹெவி ப்ரைஸ். HDFCயும் ICICIயும் ஆஃபர் தட் சர்வீஸ். அது மூலம் போனீங்கன்னா காஸ்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ யூ ஷுட் நோ ஹவு டு டூ தி ஆப்ரேஷன்ஸ் கரெக்ட்லி. அதுக்கு உங்களுக்கு சர்டன் ஸ்கில்ஸ் போகணும். இந்த டைமில் பெருசாக மார்க்கெட்டில் பணம் போடாதீங்க அப்படின்னு லாரி ஃபிங்க் சொல்கிறாரு. நானும் தான் சொன்னேன், டீ காப்பி டிஃபன் காப்பின்னு எவ்வளோ நாளாக சொல்லிட்டு சார். நீங்கள் எப்பயுமே அதுதான் சார் சொல்கிறீங்க. எப்போதுமே இல்லை. அவர் முன்னாடி ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தார். அப்போ இன்றைக்கி ஆல்ரெடி S&P 500 52 வீக் லோ கிட்ட இருக்குது. நீங்கள் வேணால் இண்டெக்ஸ் மேலே இருக்கலாம். உங்கள் ஜொமேட்டோ மாதிரி ஸ்டாக்கெல்லாம் வச்சு அந்த ஜொமேட்டோலாம் கட்டி விட்டேன்னா உங்கள் மார்க்கெட் ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட் அபோவ் இட்ஸ் 52 வீக் லோ. ஸோ நீங்களும் அந்த லெவலில் தான் இருக்கும். இன்னொன்று என்னன்னா, நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா பட்டாஸ் லிஸ்ட்டு விழுந்திருக்குன்னு. சார், இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லா மார்க்கெட்டும் விழுந்திருக்கு. பட்டாஸ் லிஸ்ட் விழுந்திருக்கு. நான் ஒன்று எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு ஒன்று இருக்குது. கர்நாடகா பேங்க் 35 ரூபாய்க்கு கீழே போனால் தான் நான் கவலைப்படணும். ITC 154 ரூபாய்க்கு கீழே போச்சுன்னா கவலைப்படணும். 400 ரூபாயில் இருக்கிறதே அழக்கூடாது. இதில் நான் சொல்கிறேன் 10ல் 4 அது மாதிரி ஆகும்னு சொல்கிறேன். 35 கீழே போகும், 154 கீழே போகுங்கிறத உங்களுக்கு புரிய வைக்கிறேன். அதுக்கப்புறம் பீக்லேருந்து பார்த்துட்டு அது ஒரு 40% போயிடுத்து, 50% போயிடுச்சுன்னா சார்லி மங்கர் சொன்னது தான், வொலட்டாலிட்டி ஒரு நாள் தாங்க முடியலன்னா நீ மார்க்கெட் பக்கமே வராது. உன்னோட லைஃப் டைமில் 2 இல்லாட்டா 3 வாட்டி உன் என்டையர் போர்ட்ஃபோலியோவே 50% லோவாக இருக்கும். நாட் சிங்கிள் ஸ்டாக். யூ ஷுட் சி யுவர் என்டையர் போர்ட்ஃபோலியோ டவுன் 50%. எவ்ரிடே காத்தால் திறந்து உன்னோட வேல்யூ என்னன்னு நீ பார்க்க போகிறேன்னா நீ மார்க்கெட்டில் இருக்க லாய்க்கே இல்லை. வருஷத்துக்கு ஒரு நாளைக்கு பார்த்தா போதும். சார், நாங்கள் 60 ரூபாய்க்கு ஒரு ஷேரை வாங்கி அது 900 ரூபாய்க்கு போய்
ரூ. 600 நாங்க வித்துட்டாலும் எங்களுக்கு ரூ. 60 600 10 மடங்கு லாபம். ஆனா நாங்க அத பார்க்க மாட்டோம். ரூ. 300 லாஸ் ஆயிருச்சுன்னு உங்ககிட்ட தான் வந்து அழுவோம். நான் சொல்றேன். என்னோட வொர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ம். ரிகவர் ஆகாத ஸ்டாக் நெறைய இருக்கு. ம். பொட்டி பொட்டியா வச்சிருக்கேன். ரிகவர் ஆன ஸ்டாக் ஒண்ணு சொல்றேன். சதர்ன் அயர்ன் அண்ட் ஸ்டீல் கம்பெனின்னு ஒண்ணு இருந்தது. ஓகே. டிஸ்கோ மாரி வரும்னு. ஓகே. ப்ரமோட்டர் யாருன்னா, லக்ஷ்மி மிஷின் ஒர்க்ஸ். யாரு? LMW ஆ. கோயம்புத்தூர். சிஸ்கோன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சான். அந்த கம்பெனி ஒரே லாஸ் ஆகி சேலம் பக்கத்துல. ம். அந்த கம்பெனியால ஒண்ணுமே பண்ண முடியாம முழுகிற ஸ்டேட்ல JSW வாங்கினான். அதுக்கப்புறம் JSW ஸ்டாக்கா மாத்தி குடுத்தான். தாதா பார்மசூட்டிகல்ஸ்னு ஒரு கம்பெனி. ம். அது மாதிரி ஒரு கம்பெனி இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது. அவனை சன் ஃபார்மா வாங்கி எனக்கு சன் ஃபார்மா ஷேராக கொடுத்து அது போனஸு குட்டி போட்டு நிறைய ஷேர் ஆகி அதுக்கப்புறம் சன் ஃபார்மா பிரித்து என்கிட்ட சன் ஃபார்மா அப்ளைட் ரிசர்ச் கூட இருக்குது. ஓகே. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இஃப் யூ லுக் அட் திங்ஸ் வித் ஆஸ்பெக்ட் ஆஃப் எட்டர்னிட்டி யூ பிகம் பார்ட் ஆஃப் எட்டர்னிட்டி. சும்மா டெய்லி காலத்தில் எழுந்து இன்னைக்கு என்னாச்சு, பெரியவர் போயிட்டாரு, இன்னும் டாடா கம்பெனி இருக்குல்ல, அப்புறம் ஓகே சார். சார் வாரன் பஃபெட் வந்து ஜப்பான்ல போய் கடன் வாங்கி ஏதோ ஆமாம் இன்வெஸ்ட் ஆமாம் பண்ணாங்க. ஆமாம் அது என்ன சார்? அதை சொல்லுங்களேன். அதில் பண்ண காப்பி அடிச்சிய அதை ட்ரை பண்ண தான் பார்த்தேன். நீங்க அது என்னங்கிறது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். நான் அதை கரெக்டா புரிஞ்சுக்கிட்டேன்னா மக்களும் பார்க்குறவங்கள கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாங்களான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஷார்ட்டா சொன்னா கூட போதும். வாரன் பஃபெட்டு 130 ஏதோ இருக்கும்போது போறாரு. இன்னைக்கு கூட கடன் வாங்கியிருக்காரு. 0% ஒரு கடனும், 0.12 100 12 பைசா வட்டி பர் இயர், நாட் பர் மந்த். பர் இயருக்கு 0 அண்ட் 0.12க்கு 20 வருஷத்துக்கு கடன் வாங்கி அந்த பணத்தை எடுத்து ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்டில் 1.5 வருஷத்துக்கு முன்னாடி 5 பெரிய ட்ரேடிங் ஹவுஸை வாங்குறாரு. அந்த வாங்கறச்ச அதோட டிவிடெண்ட் ஈல்டே 5%. ஓகே சார், டன். அதுதான் நான் அப்போ கரெக்டாக தான் நான் ஏதோ ட்ரை பண்ண பார்த்துருக்கேன். டிவிடெண்ட் ஈல்டு 5%. ஓகே. இது எல்லாமே பேனாலேருந்து கார் வரைக்கும் பண்ணுற கம்பெனி. இந்த 5% வாங்கி இந்த டிவிடெண்ட் ஈல்டே 5%, நான் கடனுக்கு 0.25 ஃப்ரீயான அந்த ஸ்டாக்கை வாங்கி வர டிவிடெண்ட்லேருந்து கடன் அடைச்சிட்டு வந்தேன். ஓகே சார். என்னோட ரிலேஷன்ஷிப் மேனேஜர் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. ஃபோன் பண்ணி, சார் இது ஒரு பாண்ட் இருக்கு, இதுக்கு 12% ரிட்டர்ன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சைமல்டேனியஸாக நிறைய கால்ஸ் வர்றதுல கஸ்டமர் கேர்லேருந்து ஒருத்தன் ஃபோன் பண்ணா, உங்களுக்கு பர்சனல் லோன் 10.5% இருக்குன்னு சொன்னான். 10.5%க்கு பர்சனல் லோனை வாங்கி 12%க்கு பாண்டில் போட்டால் டிடிஎஸ் எல்லாம் போய் அதை நான் கிளைம் பண்ணி எடுக்கலன்னு தாண்டினாலும் அட்லீஸ்ட் 1% இருக்கும் அப்படின்ற ஒரு தாட்டில் நான் வந்து பேங்க்ஸு என்பிஎஃப்சிஸ் எல்லாத்துலேயும் கூப்பிட்டு பேசினதுக்கு அப்புறம் தான் நிறைய விஷயங்கள் அவங்க எவ்வளோ ஃப்ராட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சுது. அது என்னன்றதை நான் சொல்கிறேன், ரெக்கார்டிங்கோட வச்சிருக்கேன், இப்போ அதையும் போட்டு காட்டுறேன். இந்த ஸ்ட்ராட்டஜி கரெக்டா? 10%க்கு பர்சனல் லோன் வாங்கி எவனும் கொடுக்க மாட்டான். எப்படி இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் பண்ணுவேன்னு நிறைய இருக்கு. அவன் என்ன பண்ணுவான், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 10%மா, அப்புறம் என்ன பண்ணுவான், மந்த்லி வாங்கிடுவான். ஸோ அது ஆக்சுவல் ரேட்டு மச் ஹையராக இருக்கும். இப்போ நான் சிம்பிளாக சொல்கிறேன்னா, இப்போ 100 ரூபாய்க்கு நான் 10% இன்ட்ரெஸ்ட்டுன்னு வை, 110 ரூபான்னு கேல்குலேட் பண்ணுறோம், நீ ஹாப்பியாக இருப்ப. 110 டிவைடட் பை 12ன்னு போட்டு ஒரு மாதமும் 12 ரூபா 11 ரூபா வாங்கிடுவான். உனக்கு என்ன புரியாதுன்னா, ஒரு வாட்டி நீ 11 ரூபா கட்டுறச்ச 100 ரூபாய்க்கு வட்டி கட்டிட்ட, உன் ஆக்சுவல் கடன் வந்து 88 ரூபா தான் இருக்கும். ஸோ உன்னோட கடனோட பிரின்சிபல் அமௌண்ட் குறைஞ்சிருக்கு. ஆனால் வட்டி நீ 100 ரூபாய்க்கு கட்டுவ, ஆனால் பிரின்சிபல் குறையும். ஸோ யூ ஷுட் பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிமினிஷிங் பேலன்ஸ், பட் யூ வில் பே a flat interest rate. So you are not paying 10%, you will end up paying 17-18%. ஓகே சார். அதுலயே டிமினிஷிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொல்லி ஒன்று சொன்னான். அப்போ அதை 14-15 ஆக்கிடுவான். அதை 18% சார் உங்களுக்கு. நீங்க டிமினிஷிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ல வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபிளாட்ல நீங்க கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 10.9% தான் வரும். ஆமாம். ஓகே, அப்படிதான் வருமா சார்? ஃபர்ஸ்ட் மந்த் 100 ரூபா, 10 ரூபா 90 பைசா ரைட்டா. நீ ஃபர்ஸ்ட் மந்த்தே 12 ரூபா கட்டிடுவேன், 88 ரூபா. 10 ரூபாய்க்கு என்ன ஆச்சு இன்ட்ரெஸ்ட்டு? ஸோ யூ வில் கீப் ஆன் பேயிங் மோர் இன்ட்ரெஸ்ட் ஆஸ் யுவர் பிரின்சிபல் கம்ஸ் டவுன். ஆவரேஜ் வில் கம் டு 18% அப்ராக்சிமேட்லி. அவங்க சொல்கிறதே 18 தான் சார், ஸ்டார்ட் பண்ணுறதே 18ல் தான். இதில் என்ன நடந்ததுன்னா, சரி ஓகே இது நல்ல ஐடியாவாக இருக்குது, 10%க்கு வாங்கி 12% ரிட்டர்ன் எடுக்கலான்னு நானும் கூப்பிட்டு எல்லாம் பேச ஆரம்பித்தா கண்டினியூஸாக எனக்கு ஃபோன் கால் வந்துட்டு இருந்தது. ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, பேசிகிட்டே இருக்கும்போது, சார் உங்களுக்கு வந்து 14%ன்னு ஆரம்பித்தான், உங்களுக்கு நான் 11.5% பண்ணி கொடுக்குறேன் சார், கன்ஃபார்ம் பண்ணு மேன் இந்த ஃபோன் கால்லையே அப்படின்னா, நான் என்னோட நேஷனல் ஹெட்கிட்ட பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்னா ஒரு ஹிந்திக்காரன். எனக்கு இன்னும் நேஷனல் ஹெட்டையும் கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ் நேஷனல் ஹெட்கிட்ட பேசிட்டு சொல்கிறான்னு டக்குன்னு பயந்துட்டு ஃபோனை வச்சிட்டேன்.
அப்புறம் தமிழாரம் ஒருத்தவங்க ஃபோன் பண்ணாங்க. இந்த மாரி என்னங்க 11.5% கஸ்டமர் கேர் வந்து நேஷனல் கிரிட் கிட்ட பேசுறேன்னு சொல்றான் அப்படின்னும், சார் போன வாரம் 38 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தங்க கடன் வாங்குனாங்க. அவங்களுக்கே நாங்க 14% கம்மியா கடனே குடுக்க மாட்டோம்ட்டாங்க. அடுத்த நாள் காலையில ஒருத்தன் ஃபோன் பண்ணான். ஃபோன் பண்ணிட்டு, சார் நீங்க அப்ளை பண்ணியிருக்கீங்க. ஆமா. நீங்க என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட் குடுக்குறீங்க அப்படின்னு கேட்டா, 10.5% உங்களுக்கு பண்ணி தரேன் சார். சரி ஓகே. கால கட் பண்ணியாச்சு. அப்புறம் 1 ஹவருக்கு அப்புறம் திருப்பி ஃபோன் கால். அதே கம்பெனில இருந்து வருது. நீங்க என்ன பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்? சார் உங்களுக்கு நாங்க 10%க்கு பண்ணி குடுக்குறோம் அப்படின்னா. டேய் என்னடா ஒரே கம்பெனில இருந்து ஃபோன் பண்றீங்க. ஆளாளுக்கு ஒரு நம்பர் சொல்றீங்க. எத நம்பி நான் உன்ட்ட கடன் வாங்குறது? அப்படின்னு கேட்டதுக்கு அப்புறம் ஏன்னா, நீங்க கடன் வாங்குறச்ச எப்படி போவாங்கன்னா மக்கள், என்னன்னே பார்க்க மாட்டான். அவனுக்கு அவசரமா கடன் வேணும். எக்ஸாக்ட்லி அந்த அவசரத்த இவங்க யூஸ் பண்றாங்க. ஆமா. நான் வந்து நோண்டி நோண்டி கேள்வி கேட்க ஆரம்பிச்சோன்னையும், அவன் டென்ஷன் ஆயிட்டு என்ன திட்ட ஆரம்பிச்சுட்டான் சார். நீ என்ன பண்ணுவான்னா, ஃபர்ஸ்ட்டு உன் பான் கார்டு குடுக்கணும். ம். உன் பான் கார்டு குடுத்து நீ எலிஜிபிளான்னு பார்ப்பான். ம். நீ எலிஜிபிள் கடனே வாங்கலைன்னா, உன்னை துரத்தி நீ நீட்டி கையெழுத்து போட்டு உன் தலையில லோன் கட்டுறது தான் உன் வேலை. நான் அந்த ஆடியோவும் இப்ப போட்டு காட்டுறேன் பாருங்களேன். எவ்ளோ ஃபோன் கால்ஸ் வந்திருக்கு. அந்த ஃபோன் கால்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதையும் காட்டுறேன். கேக்குது சார் கேக்குது. சொல்லுங்க. இல்ல லீஸ்ட் நம்ம பர்சன்டேஜ் 18 தான் சார் இருக்கு நம்ம கிட்ட, அதனால தான் சார். லீஸ்ட் 18 தான் இருக்கா? ஆமா சார். நான் நேத்து பேசும்போது எனக்கு 11.5%க்கு பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னாங்களே. அப்ளை எல்லாம் வேற பண்ணியிருக்கேன். எவ்வளவு சார்? 11%. 11% ஃபிளாட் ரேட்ல இருக்கு சார் உங்களுக்கு. நான் சொன்னது டிமினிஷன் ரேட்ல 18 சார். உங்களுக்கு ஃபிளாட் ரேட்ல அதுல சொல்லிருப்பாங்க 11 per annumல. இல்ல சார், ஏன் மாத்தி மாத்தி சொல்றீங்க? நேத்து ஒரு லேடி கூப்பிட்டாங்க. அவங்க பட்ஜெட்ல ஃபிளாட் ரேட்னாலும் 14% கம்மியா கிடையாது. 38 லட்ச ரூபா போன வாரம் எடுத்தவங்களுக்கே நாங்க வந்து 14%க்கு தான் கொடுத்தோம். 13% கம்மியா கிடையவே கிடையாது அப்படின்றாங்க. இல்ல சார், அதுதான் சார். ஃபிளாட் ரேட் வேற, டிமினிஷன் ரேட் வேற சார். நான் வேணா உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல அனுப்புறேன். ஃபிளாட் ரேட்டுக்கும் டிமினிஷன் ரேட்டுக்கும் உங்களுக்கு வாட்ஸ்அப். எனக்கு அந்த வித்தியாசம் தெரியுதுங்க. ஃபிளாட் ரேட்டுக்கு டிமினிஷிங் ரேட்டுக்கு எனக்கு வித்தியாசம் தெரியுது. ஓகே. ஆனா இந்த ஃபோன் கால்லயே நீங்க என்ன சொல்றீங்க? ஃபிளாட் ரேட் 11%க்கு பண்ணுவோம் அப்படின்னு நீங்களே சொல்றீங்க. அப்புறம் 13%க்கு மேல பண்ண 13 இப்போ சார் இல்ல 13 நான் பேசுறேன். ஓகே சார். அப்புறம் 13%க்கு கம்மியா கொடுக்க மாட்டாங்கன்னு உங்க ஆட்கள் தான் சொல்றாங்கன்னு சொன்னா, ஆமா சார் நாங்க அந்த ரேட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் 18 டிமினிஷன் ரேட் சொல்றது, நான் 20 சொன்னா 13 தான் வரும், கரெக்ட்டுங்களா? இப்போ 20 19 கொடுத்தனா 12 சம்திங் அந்த மாதிரி வரும். அந்த ரேஞ்ச் டிஃபரெண்ட். அதனால தான் சொல்லிட்டுங்களா, நீங்க சாமானிய மக்களுக்கு புரியுற மாதிரி, காமன் மேனுக்கு புரியுற மாதிரி ஏதாவது ஒரு நம்பர் சொல்றீங்களா? டிமினிஷன் ரேட் அது இதுன்னு 18% போட்டா இங்க 13% வரும். அப்படி நீங்க சொன்னீங்கன்னா பணம் வேணும்னு வந்து நிக்கிறவன் என்ன பண்ணுவான்? அதுதான் சார், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி தான் சார். டிமினிஷன் ரேட் நான் 18 சொல்லிட்டேன் சார். சார் நான் உங்களுக்கு தெளிவா தானே கேக்குறேன். ஏன் கன்ஃபியூஸ் பண்றீங்க? எனக்கு டிமினிஷிங் ரேட்டே விட்டுருங்க. ஓகே. ஃபிளாட் ரேட்ல 10.25 கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, எனக்கு 8 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி தர முடியுமா? இந்த அமௌண்ட் இது இஎம்ஐ இது பண்ணலாம் சார் உங்களுக்கு. இது ஹலோ வணக்கம் சார். ஹலோ சார், இப்போ இது வந்து உங்களுக்கு பட்ஜெட்ல பொறுத்த வரைக்கும் உங்களோட எல்லாருமே ஃபிளாட் ரேட்டை சொல்லி தான் வந்து சேல் பண்ணுவாங்க, ஓகேங்களா? நீங்க இஎம்ஐ கால்குலேட்டர்ல போடுறப்போ வந்து ஃபிளாட் ரேட்ல வந்து கால்குலேஷன் எங்கேயுமே ஆகாது. ஃபர்ஸ்ட் பேங்கிங் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 18% தான் லீஸ்ட் பர்சன்டேஜ். நீங்க 10 லட்சம் எடுத்தாலும் 18% தான் லீஸ்ட். அக்ரிமெண்ட்ல எல்லாமே டிமினிஷிங் ரேட் தான் மென்ஷன் ஆகி வரும். அப்ப ஃபிளாட் ரேட் நீங்க என்ன சொன்னாரு? ஃபிளாட் ரேட் 10.25 சொல்றது வந்து per annum வந்து உங்களுக்கு அது மென்ஷனே ஆகாது, ஓகேங்களா? ஃபினான்ஸ் பொறுத்த வரைக்கும் மென்ஷன் என்கிட்ட சொல்றீங்க. You're having pre-approved loan offers now. The loan amount of it's a 8 lakhs loan amount. Flat is around 9.94% yearly. salary per annum பாத்தீங்கன்னா 10% வரும். ஓவரால் ஏஆர் ரெடியூசிங் ரேட் பாத்தீங்கன்னா 18% இருக்கு. per annum 10%. எஸ் சார். ஓகே. 48 மந்த்துக்கு நான் எடுத்தா எனக்கு 10%ல வருங்களா? ஆமாங்க சார். 10 பாயிண்ட் சம்திங் ஆனா 10% தான் உங்களுக்கு per annum. ஹலோ சொல்லுங்க. சார் 10%ன்றது பார்த்தீங்கன்னா பாசிபிள் இல்லை சார். மினிமமே பார்த்தீங்கன்னா நமக்கு 18% தான் சார் வரும். மினிமமே 18%. அப்புறம் ஏன் என்கிட்ட 10.5% கொடுக்குறேன் அப்படின்னாங்க? எப்போ கால் பண்ணியிருந்தாங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? half an hour பேக். ஓகே சார். நான் உங்களுக்கு செக் பண்ணிட்டு அகைன் கெட் பேக் பண்ணலாங்களா? எனக்கு கூப்பிடவே வேணாங்க. நீங்க உங்களுக்குள்ள இருக்கிற கன்ஃபியூஷனை முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. எனக்கு கூப்பிட வேண்டாம். ஓகே சார், சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் சொல்றாங்க. ஆனா எதுவுமே குறைஞ்சபட்சம் சார் சொன்ன மாதிரி 18%க்கு கம்மியா உண்மையில் இருக்காது. ஆனா அவங்க சொல்றது பூரா பொய் சொல்லி தான் ஆக்சுவலா இன்ட்ரெஸ்ட் ரேட் நம்ம கிட்ட அதிகமா வாங்குறாங்க. அந்த மாதிரி தான் கடனை நம்ம தலையில கொண்டு வந்து கட்டுறாங்கன்றதுக்கு இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளாவே இருந்தது சார். ஒன்று, பஃபெட் வருஷத்துக்கு ஒரு வட்டி கட்டுவான். பிரின்சிபல் திரும்பி கட்ட மாட்டான். பிரின்சிபல் லம்பாக ஒரு நகை கொடுப்பான். அவனால் ஏன் 0%னா, அவன் நினச்சா இன்றைக்கே கொடுத்துட்டு போயிடுவான். அவன் $350 பில்லியன் கேஷ் வச்சுருக்கான். அதை 4% வட்டிக்கு விட்ருக்கான். இங்கே உன்ட்ட 0%ல வாங்கி 5%க்கு விட்ருக்கான் வட்டி.
அதான் பஃபெட். நீங்கள் பஃபெட் இல்லை. அவருக்கு ஒரு 10 லட்சம் கோடி லாஸ் ஆனாலும் அவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையும் இல்லை. கிடையாது. எனக்கு 10 ரூபா லாஸ் ஆனாலே அதெல்லாம் நான் பெரிய விஷயம். இந்தியாவிலேயே பிக்கஸ்ட் கம்பெனி கடன் இல்லாமல் இருக்கிறது டிசிஎஸ் ஒன்று தான். ம், அவன் 300 பில்லியன் கேஷாக வச்சுருக்கிறான். ம். ஸோ நம்ம எங்கேயும் முடிச்சு போடுறோன்னு தெரிஞ்சுக்க. ஓகே சார். ஸோ முதல்ல பர்சனல் லோன் வாங்காதீங்க. ரெண்டாவது பர்சனல் லோன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. லோனே வாங்கி இன்வெஸ்டே பண்ணாதீங்க. சார் டென்ஷன் ஆகுறாரு. ஓகே சார், லோனே வாங்கல சார் நாங்கள். ஃபைன் சார். ஸ்டாக் மார்க்கெட்டில் அதாவது அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் போடணும் அப்படின்னா மினிமம் 50,000-60,000 ரூபா மாதம் போட முடியலன்னா உள்ளே வராத அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது மாதம் நான் ஒரு 50,000 ரூபா என்னால் சேர்த்து வச்சுட்டு இருக்க முடியுது அப்படின்னா நான் வந்து அமெரிக்கன் மார்க்கெட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணவா இல்லை 2 மாதத்துக்கு ஒரு தடவை இன்வெஸ்ட் பண்ணி வச்சு பாண்ட்ஸ் வாங்கவா? இந்தியன் மார்க்கெட்டெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு கோல்டு, ஸ்டாக்கு, பாண்டு இதெல்லாம் பண்ணப்புறம் அமெரிக்கனுக்கு வா. கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்னு படாது. உங்கள் அப்பா சொன்னதே தான். என்னால் சேப்பாக்கில் செஞ்சுரி அடிக்க முடியலன்னா நான் போய் லார்ட்ஸில் செஞ்சுரி அடிக்க. ரைட் சார், அண்டர்ஸ்டுட் சார். அப்போது நீங்கள் சொன்ன இதுலேயே நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரேன். இந்தியாவில் ஃபஸ்ட்டு என்னோடய ஹோம் கிரவுண்டில் நான் வந்து ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா எவ்வளவு நான் ஸ்டாக்கில் வச்சுருந்தா பாண்டுக்கு போகலாம் ஆர் அமெரிக்கன் மார்க்கெட்ஸுக்கு போகலாம்? ஃபஸ்ட்டு கோல்டு. ஆமாம் சார், அது 400 கிராம். நீங்கள் அதை சொல்லிட்டீங்க. 200 கிராமுக்கு முன்னாடி வேறு ஒன்றுமே பண்ணாது. ஓகே சார். அதுக்கப்புறம் நிஃப்டி 50. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்டாக்கு இதெல்லாம் பண்ணுறச்சே சைட் வைஸு பாண்டு. ஸோ கையில் வந்துட்டு 50 லட்ச ரூபா நெட்ஒர்த் இல்லைன்னா ஃபாரினுக்கே போகாது. நீங்கள் வந்து 60,000 ரூபாய் இல்லை அப்படின்னா 50,000 60,000 இல்லைன்னா அமெரிக்கன் மார்க்கெட்ஸுக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்க. இப்போ 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற ஒரு ஆள் வந்து என்னால் 50,000 இன்வெஸ்ட் பண்ண முடியும், ஆனால் நான் இங்கே ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டேன். டைரெக்டாக இந்தியாவில் 50 லட்ச ரூபா கடன் இல்லாமல் உன்கிட்ட கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இருந்ததுன்னா நீ அமெரிக்கா பற்றி யோசிக்க. அது வரைக்கும் அமெரிக்கன் மார்க்கெட்ஸை பற்றி யோசிக்க வேண்டாம். ஓகே சார். நாங்கள்லாம் கையில் சும்மா ஒரு 2 லட்சம் 3 லட்சத்துக்கு ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை வச்சுட்டு நம்ம டைரெக்டாக அமெரிக்காவுக்கு போய் இன்வெஸ்ட் பண்ணிடலான்ற மைண்ட் செட்டில் தான் விஷயத்த சொல்லிடுறேன். இது பஃபெட் சொன்னது தான். 99% ஆஃப் யுவர் வெல்த் அட் தி எண்ட் ஆஃப் யுவர் லைஃப் யூ வில் லேர்ன் ஆஃப்டர் யூ டர்ன் 50. உடனே 60 வயசே செத்து போயிட்டாங்க சொன்னது. இல்லை புரியுது. ஆவரேஜ் லைஃப் ஸ்பேன் இஸ் 80. இப்போ 76 to 80. நீ அந்த 76 வயசு இருக்கிறன்னா அண்ட் யூ ஆர் நாட் அ salaried, you are an investor. 99% of the money you make in your life is after turn 50. அப்பா இல்லாமல் நான் சொந்தமாக சுயமாக சம்பாதிச்சது எல்லா பணமுமே நான் 50 வயசு ஆனப்புறம் தான். 1% கூட எனக்கு கிடையாது. ஸோ 99% உங்கள் பணம் 50 வயசுக்கு அப்புறம் தான். ஸோ இஃப் யூ ஆர் காம்பவுண்டிங் அண்ட் யூ ஆர் அ ஹைலி ஸ்கில்டு இன்வெஸ்டர், நீங்கள் 1 கோடி ரூபா when you turn 50 இருந்ததுன்னா earned from investments. இருக்கிற வீடை விட்டுரு இன்வெஸ்ட் பண்ணி 1 கோடி ரூபா சேர்த்துருந்தேன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்தே ப்ராப்பராக 80 வயசுக்குள்ள நீ 100 கோடி சேர்த்துரும். ஸோ இந்த 50 வருஷம் நான் கற்றுக்கிட்டு 1 கோடி சேர்த்தும் போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆமாம், அந்த எக்ஸ்பீரியன்ஸே நான் கரெக்டாக யூஸ் பண்ணால் 80 வயசுக்குள்ள 100 கோடி சேர்த்துருவேன். லைஃப் பிகின்ஸ் அட் 40ன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன் தத்துவ பேச்சு. அதுதான் ரியாலிட்டி. இன்ஃபேக்ட் லைஃப் பிகின்ஸ் அட் 50. ஓகே சார். ஸோ அப்படி தான் கோடீஸ்வரன் ஆக முடியும். அண்ட் ஒன்று சொல்லிடுறேன், நீங்கள் உலகத்தில் இருக்கிற டாப் பில்லியனியர் லிஸ்ட் எடுத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆள் தான் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியிலேருந்து வருது, ஓபேரா வின்ஃப்ரி. வேறு யாரும் டாப் 100லேருந்து சினிமா, ட்ராமா, ஸ்போர்ட்ஸ்லேருந்து இருக்கவே மாட்டோம். எதர் இன்வெஸ்டர் ஆர் ஹி வுட் ஹவ் ஸ்டார்டட் ஹிஸ் ஓன் கம்பெனி. சூப்பர் பணக்காரனாகிறதுக்கு இதுதான் ஒரே வழி. இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்லிடுறேன். ஷாருக் கான் வந்து சினிமானால பணக்காரன் கிடையாது. சினிமாவில் வந்ததை எடுத்து 25-30 வருஷத்துக்கு முன்னாடியே அரைக்குறையாக அவன் ஸ்டாராக இருக்கிறச்சே அவன் ரெட் சில்லிஸுங்கிற கம்பெனியில் போட்டு இன் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் சினிமா, வெதர் ஸ்டூடியோ, எடிட்டிங், அனிமேஷன், டிஸ்ட்ரிபியூஷன், செட்ஸு எல்லாத்துலேயும் இருக்கான். அவன் ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி என்டையர் ஸ்டார்ட் டு ஃபினிஷ் இருக்குது. அதை தவிர 2 ஸ்போர்ட்ஸ் டீம் வச்சுருக்கான். இதை தவிர அவனே பர்ஃபார்ம் பண்ணுவான், அவனே ஆட் ஃபிலிம்ஸ் எடுத்து டைரக்ட் பண்ணுவான். அதெல்லாம் க்ளீனாக அவன் பிஸ்னஸ் மாதிரி போட்டு அதுதான் அவனோட வெல்த். இஸ் நெட்வொர்த் இஸ் $750 மில்லியன்ங்கிறாங்க. ஹீ இஸ் த ரிச்சஸ்ட் இந்தியன் ஏஷியன் என்டர்டெய்னர். மெஜாரிட்டி ஆஃப் வெல்த் இஸ் நாட் ஃப்ரம் சினிமா. சினிமாவில் வந்த பணத்தை வயசாக எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறது எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கு. அந்த ரிஸ்க் எடுக்க அவர் தயாராக இருந்தார்.
அதே தான். ரிஸ்க் எடுத்துட்டு பணத்தை போட்டு இன்னைக்கு வந்து நேற்று போட்டேன் இன்னைக்கு வந்துருச்சா அப்படிலாம் அப்படின்னு கிடையாது. பார்க்கல. ஓகே சார், திஸ் இஸ் லெசன் ஃபார் அஸ். தேங்க்யூ சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. நாங்கள் 4 வீடியோ சேனல் வச்சுருக்கோம். இதே டாபிக்கு பைசா போல்தா ஹை ஹிந்தி, மணி மாத்துலூன் தெலுங்குல, மணி மாத்தூன் கன்னடா, மணி பேச்சு மலையாளம்னு மலையாளத்தில் அந்தந்த லாங்குவேஜில் தெரிஞ்சவங்களுக்கு அங்கங்கே அனுப்புங்க. நன்றி, வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாலும் இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்திட்ட மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு மணிபேஜ்.com விசிட் பண்ணுங்கள்.